மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். வேதாளம் மாதிரி இருக்கும், வீரம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி வருவாங்க. ஆனால் இங்கே வந்து வேற மாதிரி இருக்கும். நெகட்டிவாக சில பேர் கிளம்பி வந்தாங்க, அவங்கெல்லாம் சிதறி ஓடி போயிட்டாங்க. இப்போதான் நம்ம வந்து நிறைய தகவல் வருது. அது காது கொடுத்து கேட்கக்கூடாது. இவங்க சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உருட்டலாக தான் இருந்துச்சு. இங்கேங்கனா எடுத்துகிட்டு போயிருக்கலாமே, ஏன் அங்கே போய் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் அறவே கட்டமாக இருக்கிறதே ஒரு 10 பேர் தான் நடிச்சிருக்காங்க. அதிலே வந்து 10 பேரில் ஒரு 5 பேர் வந்து அஜர்பைஜான்காரங்க தான் நடிக்கிறாங்க. மகிழ் திருமேனி இன்னைக்கு நம்பர் 1 டைரக்டராக வந்து இன்னைக்கு மாறி இருக்கிறது காரணம்னு கேட்டிங்கன்னா, கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவார ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். விடாமுயற்சி படம் இன்னைக்கு கரண்ட்ல போயிட்டு இருக்கு. இரட்டை விதமான ஒரு விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. படம் ஒரு முறை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க, இன்னொரு முறை நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் பல முன்னாடி இருந்த த்ரிஷா அஜித்தோட காம்போ இப்போ இல்லை அப்படிங்கிறாங்க. எப்படி சார் இதை பார்க்குறீங்க? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது 2 விதமான விமர்சனம் சொன்னீங்கல்ல, நெகட்டிவ் பாசிட்டிவ். சார் எனக்கு தெரியும் பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவாக சில பேர் கிளம்பி வந்தாங்க, அவங்கெல்லாம் காணாமல் சிதறி ஓடி போயிட்டாங்க. ஏன்னா வந்து படம் அந்த மாதிரி இருக்குது. இவங்க சொல்ல வந்தது எல்லான்னு கேட்டிங்கன்னா வந்து ஏதாவது ஒரு இட்டு கட்டி உருட்டி அஜித் அவர்களுக்கு எதிராகவோ மகிழ் திருமேனி அவர்களுக்கு எதிராக டைரக்டருக்கு எதிராக வந்து இவங்க வந்து எதிர்மறையான விமர்சனங்களை வந்து வன்மத்தோடு கொட்டிட்டு வந்தாங்க. அந்த எதிர்மறை விமர்சனங்கள்லாம் தவிடுபடியாக்கி இன்றைக்கி படம் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. அதுவும் இன்றைக்கி வந்து தைப்பூச திருநாள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தியேட்டர் ஃபுல்லாக வந்து நிரம்பி வழியுது. இன்னும் ஒரு படி கேட்டால் ஆரம்ப நாட்களை விட 2-3 நாட்களில் விட இந்த 3வது 4வது நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கணிசமான குறைஞ்சது கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் பிக்கப்பில் வந்து போயிட்டுருக்கு. தியேட்டர்கள் எல்லாம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இதை வந்து நீங்கள் லேட் பிக்கப்னு எடுத்துக்கூட முடியாது. ஆவரேஜா இல்ல, வேற படம் இல்லாதனால போயிட்டு இருக்கு அப்படிலாம் இல்லை சார். இப்படி கூட சொல்றாங்க சார், வேற படம் இல்லையா அப்படின்னு கேட்டேன். வேற வழியில இந்த படம் தான் ஓடிட்டு இருக்கு. அந்த கேள்வி தான் நானும் அப்படின்னா நீங்க தியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா இருந்திருக்கும், ஃபுல் ஆகாது. ஓகே ஓகே. படம் வந்து தியேட்டர் வந்து ஃபுல் ஆகுதுன்னா அப்போ அந்த அளவுக்கு வந்து கேட்டா நீங்க சொல்றது படம் இல்லாதனால பார்க்க வராங்கன்னு கேட்டா ஒரு 40% வந்து ஃபில் ஆகுது, ஒரு 30% தான் ஃபில் ஆகுதுன்னு சொன்னாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து 95-100ன்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது ஃபில் ஆகும்போது தியேட்டர் முழுக்க படத்துக்கான வெற்றி இது. ஏன்னா படம் வந்து முதல் ஆடியன்ஸோட எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல சார். ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு வேறு, ஜென்ரல் ஆடியன்ஸோட ஒப்பீனியன் வேறு. ரசிகர்களோட எதிர்பார்ப்புன்னு கேட்டால் அஜித் வந்தாருன்னா வந்து வேதாளம் மாதிரி இருக்கும், வீரம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி வருவாங்க, சரிங்களா? ஆனால் இங்கே வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. முழுக்க இது வந்து கேட்டால் வந்து ஒரு கதாநாயகனாக வந்து ஒரு ஒரு ஆதர்ச நாயகனாக பார்க்கப்படாமல் அந்த கதைக்குள்ள ஒரு நாயகனாக பார்க்கப்படுறாரு அஜித். அந்த கதையோட வந்து ஒன்றி போகும்போது கேட்டால் மனைவி மீது அதிகமான ஒரு பிரியமுள்ள ஒரு மனிதராக அவர் வந்து நடிச்சிருக்கிறாரு. அப்போ அது இயல்பாக போகிறாரு. மனைவி கடத்தப்பட்டாங்க, அவர் காலில் விழுந்தாவது காப்பாற்றிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. அவங்களோட சண்டை போட்டு காப்பாற்ற கட்டினா வந்து கெஞ்சுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து பணத்தையும் வாங்கிக்கிட்டு வந்து அவங்க மனைவியும் ஒப்படைக்காத போது அப்போ களத்தில் இறங்கி சண்டை போடுறாரு. அவ்வளோதான். ஸோ இதை வந்து ஒரு இயல்பாக வந்து ஒரு கதாநாயகன் கேட்டால், இல்லைன்னா வந்து ஆரம்பமே வந்து படம் சீக்கிரம் முடிஞ்சிடும். உடனே கேட்டால் கடத்தப்பட்ட உடனே வந்து ஒரு ஃபைட் கொடுத்து உடனே மனைவி மீட்டுற மாதிரி இல்லை. அவர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இவங்களோட போராட முடியுமா இன்வெஸ்டிகேட் பண்ணி இவங்கள யார் கடத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்ககிட்ட வந்து சரண்டர் ஆகி எப்படியாவது நீங்கள் மனைவி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு பணத்தை கேட்குறாங்க. அந்த பணத்தையும் கூட அவர் வந்து கேட்டால் மனைவிக்காக ஒட்டுமொத்த பணத்தையும் இழக்கிற மாதிரி கூட ஒரு சூழல் தள்ளப்படுறாரு. அதையும் கூட செய்கிறார், தியாகம் பண்ணுறாரு. பணத்தை பெருசாக நினைக்கவே இல்லை. இந்த விமர்சனம் பண்ணக்கூடியவங்க வேணா ஒரு வேளை அப்படி இருக்கலாம். இந்த விமர்சனம் எதிர்மறை விமர்சனம் பண்ணுறாங்க இல்லையா, இது ஆடியன்ஸ்க்காக சொல்கிறேன், ஒரு ஜோக்குக்காக சொல்கிறேன். இந்த எதிர்மறை விமர்சனம் பண்ணுறவங்க வேணா இருக்கலாம். மனைவியை கடத்தி போய் வச்சிட்டாங்கன்னா பணம் கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் உங்கள் மனைவி என்ன வேணால் பண்ணிக்கங்க, பணத்தெல்லாம் தர முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க இந்த எதிர்மறை விமர்சனம் பண்ணுறவங்க. அப்படி தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் வந்து அஜித்தை பொறுத்த வரைக்கும் கேட்டால் தன்னுடைய கடைசி மணியும் கூட அவர் வந்து கொடுத்து மனைவியை எப்படியாவது மீட்டுறணும், அவங்ககிட்ட வந்து கடத்திட்டு கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க, அப்படி கிட்னாப்பர் கிட்ட வந்து எடுத்து அவங்க மீட்டணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க பணத்தையும் வாங்கிட்டு ஏமாற்றும் போது இறங்கி அடிக்கிறாரு. இது வந்து தியேட்டரில் வந்து வேற லெவலில் படம் வந்து பிளாக் பஸ்டர்ஸ் இவங்க எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை. மகிழ் திருமேனி இன்னைக்கு நம்பர் 1 டைரக்டராக வந்து இன்னைக்கு மாறி இருக்கிறதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு படத்தை வந்து நேர்த்தியாக நிதானமாக எந்த விதமான என்ன சொன்ன ஒரு நார்மல் ஒரு சாதாரண மனிதன்கிட்ட வந்து எப்படி போராடுவான், மனைவி வந்து காணாமல் போயிட்டு இது கடத்தப்பட்டா, அதை வந்து அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காரு. அங்கே வந்து ஒரு
ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆதர்ச நாயகன் வந்து நம்ம வந்து காட்டுறோம் இங்கே அப்படின்லாம் அந்த மாதிரி இல்லை. இல்ல கடந்த கால படத்தோட சாயல் ஏதாவது இருக்கா அப்படி சார்? நிச்சயமாக கிடையாது. இவங்க எல்லாரும் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரேக் டவுன் படத்தோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க இல்லையா, அது பிரேக் டவுன் படம் பார்த்தவங்களுக்கு தான் அந்த தாக்கம் இருக்கும். இப்போ இவங்க பிரேக் டவுன் படம்ன்றதை பற்றி இவங்க எதுவுமே சொல்லாமல் இருந்தாங்கன்னா நமக்கு தெரிய போகிறது. பிரேக் டவுன் படம் கேட்டினா எல்லாரும் வந்து முடிஞ்ச வரைக்கும் தேடுவாங்க, தேட முடிஞ்சவங்க தேடி பார்ப்பாங்க சார். இல்லைன்னா சில பேர் அதை வந்து தேடக்கூட மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கேட்டால் பெரும்பாலும் தேடி இருக்கிறதான வாய்ப்பு கிடையாது. நீங்கள் அப்படி போய் பார்த்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கு சில மாற்றங்கள் இருக்குது. ஆரம்பத்துலேயும் முடிவுலையும் மாற்றங்கள் இருக்குது. ஸோ கணவன் மனைவி சென்டிமெண்ட் வந்து உச்சகட்டமாக இருக்குது. ஸோ சில வசனங்கள் மூலமாக வந்து காம்போ ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார். கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் த்ரிஷாவை தாண்டி ரெஜினா நல்லா பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. ஆமாம், அது உண்மைதான். அது உண்மைதான். ஏன்னா அது நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய வந்து ரெஜினா கொடுத்துருக்காங்க. வில்லி கேரக்டர் தான். பட் வில்லி கேரக்டர்லேயே வந்து அவங்க ஒரு என்ன சொன்ன ஒரு சைக்கோ மாதிரி காட்டுறாங்க. சைக்கோ ட்ரீட்மெண்ட்டில் இருந்தவங்க அவங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இருந்தவங்க. அதே ட்ரீட்மெண்ட்டில் வந்து அர்ஜுனும் இருந்த மாதிரி அவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு இணையராக இருக்கிறாங்க. ஸோ அப்படி தான் இதை கொண்டு போகிறாங்க. பட் ஆனால் இவங்க வந்து பணத்துக்காக கிட்னாப் பண்ணுற ஒரு கும்பல், ஒரு மாபியாக்கு. ஸோ அதில் வந்து என்னன்னா ரெஜினா வந்து ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லலாம் நடிக்கிறதுக்கு. இப்போது த்ரிஷாக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து இருக்கிறாங்க, அஜித்தோட வந்து இணையராக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணணுன்ற அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துகிறாங்க. வேற ஒரு அஃபேர் இருக்குது எனக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க, தவிர யாரையும் காட்டலை. வேற ஒரு அஃபேர் இருக்குது, அதனால நான் டிவோர்ஸ் கேட்டு இவங்க வந்து அதுக்கு அவர் வந்து டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனைவியோட விருப்பத்தை ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அஜித். ஸோ அப்படி தான் வந்து இவங்க என்ன கேட்டால் நான் வந்து தற்காலிகமாக நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இவங்க அம்மா வீட்டுக்கு இவர் கூட்டு போய் விடுறதுக்காக இவர் வந்து பயணப்படும் போது தான் அவங்க கிட்னாப் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக இது என்னென்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு வாரிசு இல்லை, வாரிசு இனிமேல் பிறக்காதுன்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு மனைவி வந்து இவங்களோட ஒரு வெறுமையை 2 பேருமே உணர்றாங்க. கணவன் மனைவி 2 பேருமே வெறுமையை உணர்ந்து ஒரு கட்டத்தில் வந்து நம்ம பிரிஞ்சிடலான்ற மாதிரி கேட்டால் அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரணம் கேட்டால் வேற ஒரு அஃபேர் இருக்குன்றாங்க. அந்த அஃபேர் நமக்கு சொல்லலை. பட் இவருக்கு அஃபேர் இருந்தாலும் கூட இவர் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மனைவி மேலே அபரிதமான ஒரு அன்பு வச்சிருக்கிறாரு. அது வந்து கடைசியாக இவர் கிட்னாப் பண்ணுறவங்கள கடைசியாக அவர் போராடி அவங்கள்ட்ட வந்து அவரை காப்பாற்றுறாரு. காப்பாற்றின பிறகு வந்து அவங்களே வந்து தன்னுடைய கணவன் தன் மீது வச்சிருக்கிற அந்த பிரியத்தை பார்த்து அவங்க மீண்டும் அவரோட இணையிற மாதிரி தான் படம் ஃபினிஷ் ஆகுது. இந்த இடத்துல வந்து கேட்டால் இந்த வாய்ப்பை கடந்து ரெஜினாவை காட்டும் போது ஒரு வில்லி கேரக்டராக காட்டுறாங்க. நடிப்பை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அஜித்தோடய அவங்க சண்டை போடுறாங்க, அந்த மாதிரியான சில காட்சிகள் இருக்குது. அஜித்தை மிரட்டுற மாதிரியான காட்சி ஒரு வில்லி கேரக்டரை வந்து கரெக்டாக பண்ணுறாங்க. அவங்களும் ஒரு சரியா புரிஞ்சிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக ஒரு 38 படம் வரைக்கும் நடிச்சிருக்காங்க அவங்க. இப்போ தான் நம்ம வந்து நிறைய தகவல் வருது அவங்க பற்றி. தமிழ் சினிமாவில் வந்து 1-2 படங்களில் சின்ன சின்ன ரோலில் நடிச்சிருந்தாலும் வந்து கேடி பில்லா கில்லாடி ரங்கான்னு ஒரு படம் வந்துடல, அதில் தான் வந்து அவங்க வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஜோடியாக நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 35 வயசு உள்ளவங்க வந்து நல்ல அந்த மெச்சூரிட்டி பக்குவம் இருக்குது. ஒரு ஆக்டர், அதாவது ஆக்ட்ரஸ்னால் ஒரு வில்லியாக நடிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்குது. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அஜித்தோட வந்து கடைசியாக அந்த ஃபைட் பண்ணுற சீனு, அதுக்கப்புறம் அவங்க வந்து அதில் வந்து ஒரு ஆசிடில் விழுந்து அவங்க முகம் வந்து இதுவாகிறது, அர்ஜுன் பார்த்து அது கலங்கிறது, அர்ஜுன் வந்து தன்னுடைய காதலியாக வந்து எனக்கு அங்கேயும் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. கணவன் மனைவி சென்டிமெண்ட். வில்லனாக இருந்தாலும் கதாபாத்திரத்துலேயும் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது கணவன் மனைவியாக எடுத்துக்கிறதுல. அது உண்மையிலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டால் ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு படமாக தான் எடுத்துருக்கிறார் மகிழ்ச்சி மணி. இவங்க சொன்ன மாதிரியான விமர்சனங்கள்லாம் நம்ம போய் பார்த்தோம்னா அது காது கொடுத்து கேட்டால் தான் பெரிய பிரச்சனை. அது காது கொடுத்து கேட்கக்கூடாது. இவங்க சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உருட்டலாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து ரொம்ப பொறுமையாக கொஞ்சம் படம் வந்து கொஞ்சம் போகிறது கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னு கேட்டால் அடுத்தடுத்து காட்சி வந்து விறுவிறுப்பாக கொண்டு போகிறாங்க. எந்த நேரத்தில் ஃபைட் இருக்குன்ற மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. ஆனால் கடைசியாக என்ன கேட்டால் ஒரு இன்டர்வலுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் படம் தீவிரமாக அடையும் போது காட்சி நகர்வுகள் வந்து நல்லா இருக்கு சார். எல்லாம் குறைஞ்சி இருக்கிறதே ஒரு 10 பேர் தான் நடிச்சிருக்காங்க. அதிலே வந்து 10 பேரில் ஒரு 5 பேர் வந்து அஜர்பைஜான்காரங்க தான் நடிக்கிறாங்க. இருக்கிறதே ஒரு 10 பேர் தான். அந்த 10 பேரில் வந்து கேட்டிங்கன்னா அந்த படத்தை உள்ளே அந்த கதையை கொண்டு போய் முடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. எந்த வகையில் நம்ம சொல்கிறது சண்டை பயிற்சி கூட வந்து கேட்டிங்கன்னா இந்த பறந்து பறந்து போடுறது அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த கார் சேசிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சண்டை காட்சியும் கேட்டால் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது. அதனால் படம் வந்து நிறைவாக இருக்குது. ரெஜினாவுடைய கேரக்டர் வந்து கூர்ந்து கவனிக்கிற மாதிரி இருக்குது. இருக்கிறதுல அந்த அஜித்துக்கு பிறகு யார் அதில் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க கேட்டால் ரெஜினாவை சொல்ல முடியும்.
அதுக்கப்புறம் அர்ஜுன் சொல்ல முடியாது. அந்த ஆரோன்னு ஒரு தம்பி இருக்கிறாருல்ல, அவரும் வச்சிருக்காரு. ஸோ குறிப்பிட்டு சொல்லணும்னா இவங்க தான். இதை தாண்டி வேற யாருக்கும் பெருசா வசூல் எவ்வளவு சார் ஆயிருக்கு இது வரைக்கும்? அதெல்லாம் 400 கோடி கிட்ட வந்து சொல்றாங்க. இன்னைக்கு டேட்டுக்கு இது 400 கோடி வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதிகாரப்பூர்வ தகவலே சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அஞ்சாவது நாள் நினைக்கிறேன். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அஜித் மேல. ஆமா சார், இந்த கார் ரேஸ்ல ஒரு மூன்றாவது இடம் வந்தாரு. அதுதான் இது கிட்டத்தட்ட 2 வருஷமா வந்து படம் எடுத்துட்டு வர சொல்றாங்கல்ல. அது 2 வருஷமா எடுத்தனால இவர் நிறைய எதிர்பார்ப்பு வச்சுக்கூடாதுன்னு தான் அவர் வந்து நேர்காணலும் சொல்றாரு. படம் எடுக்கிறதுல இவர் அஜர்பைஜான்ல போய் படம் எடுக்கிறதுல இவங்களுக்கு போக்குவரத்து இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் கேட்டா ஏற்கனவே ஒரு கேமராமேன் மிலன் இறந்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க மனைவி அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. ஆர்ட் டைரக்டர் மாற்றப்படுறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து சைதை துரைசாமி மகன் இறந்தபோது வந்துட்டு போகக்கூடிய சூழல் அஜித். இப்படி வந்து பல காட்சிகள் இது வந்து பயணப்படும் போது இப்படி தாமதமானது தான். ஸோ அந்த தாமதத்துக்கு காரணம் வந்து கேட்டால் அவருக்கு தான் தெரியும். ஏன்னா வெளிநாட்டில் ஷூட்டிங் எடுக்கும்போது கேட்டால் இப்படி இவங்க சொல்கிறது கேட்டால் வந்து இங்கேங்கன்னா எடுத்துகிட்டு போயிருக்கலாமே, ஏன் அங்கே போய் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அதெல்லாம் அறவை காரணமாக சொல்கிறது. படம் வந்து ஒரு இயக்குனர் வந்து இந்த சுச்சுவேஷனில் இந்த லொக்கேஷனில் எடுத்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாருன்னா அதுக்காக அவங்க போய் இயக்குனருடைய கற்பனை. அது வந்து அதில் நம்ம உள்ள போனோம் ஏன் நீங்கள் வந்து ராஜஸ்தானில் எடுத்துருக்கலாமே, பங்களாதேஷில் எடுத்துருக்கலாமே சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவங்க முடிவு பண்ணுறாங்க, இங்கே தான் ஷூட்டிங் சொல்லி முடிவு பண்ணி எடுக்கிறாங்க. அதுக்கான வந்து அவங்க கற்பனை கட்டுறது ஒரே ஒரு பாட்டுக்கெல்லாம் ஆஸ்திரேலியாவுக்கு போனோம்லாம் இருக்கிறேனே. ஆமாம், ஒரே ஒரு பாட்டு கதாநாயகியோட டான்ஸ் ஆடணும். அதுக்கு ஆஸ்திரேலியாவில் போய் ஷூட்டிங் ஒரே ஒரு பாட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமை கொண்டு போனவங்களாம் இருக்கிறாங்களா. அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஆக்கப்பூர்வமாக ஒரு விஷயம். ஒரு பாட்டுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணி, அதுதான் சொல்கிறேன். ஒரு பாட்டுக்கு ஒரு கதாநாயகியோட டான்ஸ் ஆடணும். அது இங்கே எங்கன்னா எடுத்துக்க வேண்டியது தானே? சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே க்ரீன் மேட்டே போட்டு எடுத்துடலாம். ஆனால் இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போய் எடுத்தவங்களாம் இருக்கிறாங்க. அதை நம்ம சொல்ல முடியாது சார். அது இயக்குனருடைய அவங்க கற்பனை பொறுத்து தான் இது. அது இயக்குனர் சம்மதிக்கிறாரு, தயாரிப்பாளர் சம்மதிக்கிறாங்க, வந்து நடிகர் அவங்களுடைய இது. ஆனால் படம் வந்து எப்படி இருக்குன்னா, படம் வந்து ரொம்ப நேர்த்தியாக வந்திருக்கு. ஒரு ஹாலிவுட் தரத்தை கொடுத்துருக்காரு, அதை தாண்டி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக உலகம் முழுதும் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் அந்த படம் பார்க்கும்போது தான் தெரியும். நமக்கு கண்ணுக்கு நிறைவாக கேட்டால் ஒரு ஹாலிவுட் பிக்சரா ரைட், ஆமாம், அந்த தரத்துக்கு கொடுத்துருக்காரு ஈக்குவலாக. இதுக்கு முன்னாடி கூட பல சொல்லுவாங்க கேட்டால் வந்து ஆங்கில படங்களுக்கு இணையாக அப்படின்வாங்க. ஆனால் இணையாலாம் இருக்காது. ஆனால் இங்கே வந்து கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த பேன் இண்டியா மூவின்றதை கடந்து கேட்டால் ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு ஒரு படம் வந்து இருக்குல்ல. அது அந்த பார்வை அந்த வகையில் நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இது வந்து படம் வந்து வெற்றி படமாக தான் இருக்கும். கண்டிப்பா சார். மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.